Hi, hello, good morning. Welcome to sarasdailydose. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா குக்கிங், இன்னொன்னு என்னன்னா அதுதான் ஒரு டிஃப்ரெண்டான vlog. என்னன்னா நம்ம ஆக்சுவலி குக்கிங் பார்ப்போம். ஸோ குக்கிங் பிளஸ் வெரி சார். ஸோ இன்னைக்கு குக்கிங் வித் வெரி சார் தான் நம்ம பார்க்க போறோம். இது புதுசா சார் கூட்டிட்டு வந்துட்டு அந்த லாக்டவுன்ல பாக்குறீங்களா? இல்ல அது எப்படி முடியும்? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஜவ்வரிசி என்ன ஜவ்வரிசினா நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லி நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நார்மல் ஜவ்வரிசி வந்து மாவு மாதிரி இருக்கும் ஊறினதுக்கப்புறம். இது வந்து எவ்வளோ வெந்தாலுமே அது அப்படியே பபுள் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரையும் எடுத்துக்கலாம், இல்லை வெல்லம் எடுத்துக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட சர்க்கரை தான் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெல்லம் இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு முந்திரி, திராட்சை அண்ட் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் முந்திரி திராட்சை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டினால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து ஒரு அடுப்பில் வந்து கடாய் ஒன்று வச்சுட்டேன். ஸோ கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ பட்டர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, பட்டர் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ரெண்டும் மிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த முந்திரி திராட்சையை வந்துட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்குல்ல. ஸோ அதனால வந்துட்டு சீக்கிரம் அடிப்பிடிச்சி போயிடும். ஸோ அது வறுத்ததுக்கப்புறம் ஸோ அதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த வெசல்ஸை நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸோ இதுலேயே நீங்கள் ஜவ்வரிசி, இந்த ஜவ்வரிசி எப்படின்னா 2 மணி நேரம் தண்ணியிலேயே ஊற வச்ச ஜவ்வரிசி. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த கீயோட ஃப்ளேவர் வந்து இதுலேயே இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான். ஸோ வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது பாயில் ஆகட்டும், நல்லா பாயில் ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த அல்வா டேஸ்ட்டு அந்த பபுளோடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மூடி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கலருக்காக நான் அதை எடுக்கலை ஆக்சுவலாக. ஸோ கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த பாருங்கள் நல்ல இந்த கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும் இந்த கலர். ஸோ அதனால் ரெட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன் நான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் அது கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ட்ரையாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ கிண்டி விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். நமக்கு வெந்துருச்சாலும் தெரியும். நான் பட்ட மூடி வச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நமக்கு தெரியாது, அடி பிடிச்சிடும், டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் மூடி வைக்கிற கொஞ்சம் நேரம். ஸோ மூடி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சீக்கிரம் முடியும். அதுக்காக இந்த மூடி வைக்கிறது. நான் நிறைய டைம் இதில் மூடி வச்சு பண்ணியிருப்பேன். ஏன்னா அது பாயில் ஆகணும் நல்லா, நமக்கு அது மூடி வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இப்படி கோடு போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்லோவாக இதாகும். ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம தலைவர் ஸ்டைல் மேக்கப் தான் பார்க்க போறோம். தலைவரோட ரீக்ரியேஷன் அண்ட் டயலாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பஸ் என்னடா தேடுற? திங்ஸ் தேடினா 200 நீல வேதமா இது என்ன தெரியுமா? இது வந்து டோனர். ஸோ இந்த டோனர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம மேக்கப் போட போகிறோம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம், அப்போ நம்ம ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பேட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம்னா ஸோ இந்த மேக்கப் பண்ணதுனா நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே இறங்காது. ஸோ அந்த ரீசன்க்காக இதை யூஸ் பண்ணுறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காகனா என்னோட ஸ்கின் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதுங்கிறப்போ நம்ம தலைவர் கலரோட நல்லா மேட்ச் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் எடுத்தால் போதும்.
ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். அப்ளை பண்ணுங்க. நான் அந்த ப்ரஷ் ப்ளஷ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் நம்ம ஹேண்ட்லே போதும். ஸோ அப்போ இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எவர் ஸ்பெஷல் தலைவரோட ஒன் அண்ட் ஒன்லி மீசை தான் வரைய போறோம். தாங்க எப்படி வரலன்னு பார்க்கலாம். நாம இப்போ இப்ப என்னடா பிளான்ல இருக்கு? நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. ஐயோ பி ஹாப்பி. கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். அம்மா அம்மா ஓகே. தலைவரோட இது எந்த மூவில உள்ள பீஸ்ன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். சோனமுத்தா டேய் 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 சோனமுத்தா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹேஷ்டேக் ஸ்டெல்ல டெக்ஸ்ட் இல்ல நம்ம கொண்டத போட போறோம். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். எங்க போற இந்தியா போற? 1 கிலோ பெரியா பெரிய 1 கிலோ பெரியா பெரிய ரம்மு பூவா ரம்மு குத்து குத்துற. எல்லாரும் நினைச்சிருக்கலாம் நான் எனக்கு லூஸ் மாதிரி போயிட்டு இது பண்ணதுன்னு சொல்லிட்டு. லாக்டவுன்ல எல்லாருமே லூஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு எது பண்றது தெரியல. ஸோ நான் அதனால ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருந்தது. உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். கெட்டப் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னா ஆட்டோ ரெட்டஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன்.